ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியிலேயே உனக்கான வெற்றி செய்தியை செவிகுளிர நீ கேட்கப் போகிறாய். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இப்போது வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கான நேரம் வந்துவிட்டது. என் ஆசீர்வாதத்தோடு நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் அனுபவித்து வாழப்போகிறாய் என் செல்லமே. இனி வரும் காலங்களில் எல்லாம் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான விஷயங்களை செய்து முடிக்கப் போகிறேன். யார் எப்படி இருந்தாலும் நீ நேர்மையாக இருந்தால் போதும். அதன் பரிசாக நான் உனக்கு கௌரவமான அழகான வாழ்க்கையை வசதி வாய்ப்போடு அளித்து தருவேன் என் செல்லமே. ஒரு பாத்திரத்தில் இருக்கும் நீரோ அல்லது ஆற்று நீரோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை எத்தனை முறை நீ கலக்கி விட்டாலும் அத்தனை முறையும் அது தெளிவாக அமைதியாக மாறும் சூழ்நிலையை கொண்டதாகத்தான் இருக்கும். அதே போலதான் தன்னம்பிக்கையோடு நீ இருந்தால் உன் மனதில் எவ்வளவு கவலைகளும் கஷ்டமும் வந்து தங்கினாலும் கூட எதை பற்றியும் நீ கவலைப்படாமல் சலசலப்பு ஆகாமல் அத்தனையும் கடந்து மனதை அமைதியோடு வைத்துக் கொள்வாய். ஆக தெளிவும் நிதானமும் உன் மனதிற்குள் தான் இருக்கிறது. நீதான் அதை கொண்டு வர வேண்டும் என் செல்லமே. மனதிற்குள் அவ்வளவு காயங்களையும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் வைத்துக்கொண்டு சிரிப்பது என்பது எளிது கிடையாது என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் கூட அத்தனையையும் தாண்டி நீ சிரித்து கொண்டு இருந்தாலே நிச்சயமாக எல்லா துயரங்களையும் சுலபமாக கடந்து வந்து விடலாம். எந்த காயமும் உனக்கு பெரிது ஆகாத அளவிற்கு, எந்த வருத்தமும் உன்னை துன்புறுத்தாத அளவிற்கும், உன் மனதை துயரப்படுத்தாத விதத்திலும் நான் உனக்கு துணை நின்று பாதுகாப்பேன் என் செல்லமே. மழை எப்படி சில சமயங்களில் இடைவிடாது பெய்யுமோ அதே போல உன் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சமயத்தில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அப்போது அந்த மழை எனும் பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கும் குடையாக உன் வராகி அம்மா நான் வந்து நிற்பேன் என்பதை மறவாதே. கவலைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னை பாதுகாக்க உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். எது நல்லது நடக்குமோ அல்லது கெட்டதாக நடந்துவிடுமோ, நினைத்தது நடக்குமோ, வேண்டியது கிடைக்குமோ என மனதிற்குள் எதற்காக பல குழப்பங்களை போட்டு தவித்து கொண்டிருக்கிறாய்? எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கத்தான் போகிறது. நீ வேறு, உன்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டார்களே, அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே, இவர்கள் அப்படி பேசிவிட்டார்களே என தவறாக யாரையும் நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். அவர்கள் உன்னை பற்றி தவறாக சொல்லிவிட்டார்களே என மனம் கலங்கவும் வேண்டாம். யாருக்கும் நீ விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்களோ அப்படியே நினைத்து விட்டு போட்டும். அவர்களுக்கு எது வேண்டுமோ அது மட்டும்தான் காதில் விழும் என்பதை உணர்ந்து கொள். நீ என்னதான் உன்னை பற்றி உரக்க சொன்னாலும், உன்னுடைய நிலையையும் உன்னுடைய கஷ்டத்தையும் உன் நல்ல குணத்தையும் மனத்தையும் விளக்கி சொன்னாலுமே கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டார்கள் என் செல்லமே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்கு மன வலிமை இருக்கிறது. உனக்கு ஒரு தேவை என்ன வந்தால் யாரும் வந்து உதவி செய்ய போவதில்லை. எந்த கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் நீதானே தனியாக அத்தனையையும் சந்தித்து கடந்து வருகிறாய். பிறகு எதற்காக மற்றவர்களிடம் உன்னை பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டும் என நீ நினைக்கிறாய்? இங்கு யாரிடமுமே உனக்கு தேவையான நியாயத்தை நீ எதிர்பார்க்க முடியாது என் செல்லமே. ஏனெனில் அவர்களிடம் இருப்பது எல்லாமே அவர்களுக்கான நியாயம் மட்டும்தான். அவர்கள் செய்தால் சரி என்று நினைக்கக்கூடிய விஷயத்தை நீ செய்தால் சரி என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்தது ஒரு சில விஷயமாகவே இருந்தாலும் கூட நீ ஏதாவது ஒரு நல்லதை சொன்னால் அது சரிதான் என்பதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனமும் அவர்களுக்கு கிடையாது. ஏனெனில் இங்கு இருக்கக்கூடிய பாதி மனிதர்கள் அப்படித்தானே. தனக்கென ஒரு நியாயமும் தனக்கென ஒரு கொள்கையையும், தான் சொல்வதுதான் சரி, தான் செய்வதுதான் சரி, தான் நினைப்பதுதான் சரி என்ற கொள்கையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மலரிலிருந்து எப்படி வாசனை வரும் வரை அதற்கு மதிப்பு இருக்குமோ அதை போல்தான் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அவர்களது பணத்தை பொறுத்து மதிப்பு கிடைக்கிறது. உனக்கு யார் மதிப்பு கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, யாரிடமிருந்தும் நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உன் நல்ல குணத்திற்கு உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, நீ எப்படி வாழ வேண்டுமோ அதை மாதிரி எல்லா விதத்திலும் உன்னை சந்தோஷமாய் நான் வாழ வைப்பேன். பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி காண்பவர்கள் எல்லாம் நீண்ட காலம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி நான் விடமாட்டேன். ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ தோற்று போவாய், உன்னை பார்த்து எள்ளி நகையாடலாம் என நினைத்து கொண்டிருப்பவர்கள் மத்தியிலேயே அவர்கள் கண் முன்னாலேயே உனக்கான வெற்றியை மிக உயர்ந்த அளவில் நான் கொடுக்கத்தான் போகிறேன். எல்லா நல்ல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இப்போது உன் வாழ்வில் உனக்கு சாதகமாக அமையத்தான் போகிறது என் செல்லமே.
உன்னுடைய பணிவையே அவர்கள் பலவீனமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ யாரிடமும் அதிர்ந்து பேச மாட்டாய், யாரையும் எதிர்த்து பேச மாட்டாய், எந்த செயலையும் செய்வதற்கு தயங்கி நிற்பாய், கலங்கி நிற்பாய், பயப்படுவாய் என உன்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது பயம் கிடையாது, அதுதான் உன்னுடைய பணிவு. அந்த பணிவுதான் உனக்கான பலமாக மாறப்போகிறது என்பதையெல்லாம் இப்போது நான் உணர்த்தத்தான் போகிறேன் என் செல்லமே. எல்லா மனிதர்களும் ஒரு சில காலகட்டங்களில் மிகவும் வசதி வாய்ப்போடு வாழியிருப்பார்கள், ஒரு சில காலகட்டத்தில் மிகவும் கஷ்ட நஷ்டத்தோடு வாழுவார்கள். அப்படி ஒரு சிலருக்கு இப்போது வசதி வாய்ப்பு வந்துவிட்டது என்பதற்காக அளவுக்கு மீறி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தானே உன்னை துன்புறுத்தவும், உன்னை குறை சொல்லவும், எகத்தாளமாய் பேசவும், மட்டம் தட்டியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய நேரத்தில் நான் கட்டாயம் வாழ்க்கையின் திருத்தம் என்னவென்பதை சொல்லிக் கொடுப்பேன். வலியும் வேதனையும் உனக்கானது என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அவர்களுக்கும் அது வரும் என்பதை அவர்கள் வாழ்வில் நான் உணர்த்துவேன் என் செல்லமே. அளவுக்கு மீறி ஆட்டம் போடுபவர்கள் எல்லாரையும் காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்றால் வலியும் வேதனையும் எல்லாருக்கும் பொதுவானதுதான் என்பதை நான் இப்போது அவர்களுக்கு உணர்த்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ வருந்தாதே. உன் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் நிலையானது கிடையாது. மீள முடியாத துயரம் என இந்த உலகில் எதுவுமே இல்லை என் செல்லமே. முயற்சி செய். நிச்சயமாக உனக்கு துணையாய் நான் இருந்து அத்தனை விஷயத்தையும் உனக்கு சிறப்பாய் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நிச்சயம் உன் வாழ்வில் நல்ல மாற்றம் உண்டாகத்தான் போகிறது. மன பலத்தை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே. ஏனெனில் உன் மனதிற்குள் தைரியமும் துணிவும் இல்லை என்றால் என்னதான் நீ உடல் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். ஆக உடல் பலத்தை காட்டிலும் மனபலம்தான் மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டு தைரியமாக காத்திரு. கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியை உன் வசம் நான் வந்து ஒப்படைப்பேன். உனக்கான விஷயங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக நீ ஆசைப்பட்டபடியே நடக்கத்தான் போகிறது. அதற்கான நல்வாய்ப்பை நானே உருவாக்குவேன் என் செல்லமே. அப்படி உனக்கான நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்காகவும், இந்த தேதியில்தான் அது நடக்கும் என்பதை சொல்வதற்குமாகத்தானே இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். நான் சொன்ன சில அறிவுரைகள் உனக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் புரியாது. ஆனால் துன்பத்தில் மனம் சிக்கிக்கொண்ட பிறகு நான் சொன்ன விஷயங்களெல்லாம் உனக்கு ஞாபகத்திற்கு வரும். ஆம், வராகியம்மா சொன்னது சரிதான், இது இப்படித்தான் நடந்தது, இதை இப்படித்தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற புரிதல்களும் உனக்கு மிக விரைவில் வரத்தான் போகிறது என் செல்லமே. என்னை தவிர நீ வேறு யாரையும் அதிகம் நேசிக்க வேண்டாம். ஏனெனில் இங்கு உள்ள மனிதர்கள் எல்லோருமே முகத்திற்கு ஒரு முகமூடியை போட்டிக்கொண்டு உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களது எண்ணங்கள் வேறு, ஆனால் செயல்கள் வேறாக இருக்கிறது. யார் எப்படி இருந்தாலும் நீ எல்லோரிடமும் உண்மையாக, அன்பாக, நேர்மையாக இருக்கப்பார். பொய்முக தோற்றம் கொண்ட மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே இரு என் செல்லமே. வாழ்க்கையில் ஒரு சிலரை விலக்கி வைப்பதும், ஒரு சில மனிதர்களிடமிருந்து நீ விலகி இருக்கவும் கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக நிம்மதியானதாக இருக்கும். தேவையில்லாமல் எல்லா மனிதர்களிடமும் அதிக உறவும் வைத்துக்கொள்ளவும் வேண்டாம், நட்பு பாராட்டவும் வேண்டாம். எல்லாவற்றையும் அளவோடு வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை நல்ல வளத்தோடு நிம்மதியாக இருக்கும். உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ வராகிதாய